ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கடந்த பதிவுகளில் நாம் தியானித்த காரியங்கள் என்னவென்றால் 4 சுவிசேஷங்களை பற்றியும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை பற்றியும் சற்று சுருக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற கடிதங்களை குறித்து. புதிய ஏற்பாட்டு நூல்களை பொறுத்தவரை இரண்டு பிரிவுகள் தான். ஒன்று நற்செய்தி நூல்கள், இன்னொன்று நிருபங்கள், அதாவது கடிதங்கள். இந்த இரண்டே பாட்டு தான் புதிய ஏற்பாட்டு நூல்களை பொறுத்தளவில் காணப்படுகின்றது. ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு என்பது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் காணப்படுகின்றது. வேறு எந்த ஒரு மதத்திலும் மற்றவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு என்பது வேறு எந்த மார்க்கத்திலும் கிடையாது. ஒரு சில பேர் தனிப்பட்ட நபர்கள் தங்கள் மதத்தை குறித்து எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் எழுதிய கடிதங்கள் ஒரு மதத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளாக காணப்படுவது என்பது புதிய ஏற்பாட்டில் நடைபெற்ற சம்பவம் போல வேறு எங்கேயும் காண முடியாது. கடிதங்கள் என்று பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காஸ்ட்லி அஃபர். ஏனென்றால் ஒருவரிடம் எழுதி கொடுத்து அந்த நபர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் கொடுத்து பின்பு அவரிடம் பதில் வாங்கி கொண்டு திரும்ப கடிதம் எழுதிய நபருக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய நீண்ட ஒரு ப்ராசஸ். இதற்கு அந்த தபாலை கொண்டு போகிற நபருக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே கடிதங்களை யார் எழுதுவார்கள் என்றால் மிகப்பெரிய செல்வந்தர்களும் அரசாங்க பணிகளுக்கு மட்டுமே கடிதங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. சாதாரண மக்கள் கடிதங்களை பயன்படுத்துவது கிடையாது. அது மாத்திரமல்ல, கடிதம் என்பது ஒரு பக்கத்திற்கு உள்ளாக மிகவும் சுருக்கமாக இருக்கும். ஏறக்குறைய ஒரு கடிதம் என்பது 300 வார்த்தைகள் அடங்கியதாக இருக்கும். ஆனால் பவுல் எழுதிய சில கடிதங்கள் நீண்ட கடிதங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ரோம சபைக்கு எழுதிய கடிதம் என்பது ஏறக்குறைய 7114 வார்த்தைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு நீண்ட கடிதங்களையும் பவுல் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடிதங்கள் என்பது ஒரு நபர் தான் சொல்ல வேண்டிய கருத்தை தன்னுடைய உதவியாளருக்கு சொல்லி அந்த உதவியாளர் அந்த கருத்தை எழுதி பின்பு அவருடைய கையொப்பமிட்டு, யார் எழுத சொன்னாரோ அவருடைய கையொப்பமிட்டு அனுப்பப்படும். It was dictated by a personal assistant. அதே போலதான் பவுலும் தன்னுடைய அநேக கடிதங்களில் அவர் உதவியாளரிடம் தன்னுடைய கருத்தை சொல்லி அந்த உதவியாளர் எழுதி இறுதியில் தன்னுடைய கையொப்பமிட்டதாக பல இடங்களில் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா கடிதங்களும் ஒரே பேட்டர்ன் தான். ஒரு இன்ட்ரோடக்ஷன், தன்னை பற்றியுள்ள அறிமுகம், கண்டென்ட், அப்புறம் க்ளோசிங் கிரீட்டிங்ஸ், இப்படிதான் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஆதி காலத்தில் உள்ள அந்த பேட்டர்ன் மாதிரியே பவுலும் தன்னுடைய கடிதங்களில் இதே பேட்டர்னை தான், இதே முறையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆதி திருச்சபை காலத்தில் உள்ள சபைகள் பூரணப்பட்ட சபைகள் கிடையாது. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள், உபதேச கோளாறுகள் காணப்பட்டது. அதை சீர்திருத்துவதற்காகத்தான் பவுல் கடிதங்களை அந்தந்த சபைகளுக்கு எழுதினார். அந்த கடிதங்கள் அந்த சபைகளில் மட்டுமல்ல, அநேக சபைகளும் வாசிக்கப்பட்டு வந்தது. ஆதி திருச்சபையில் முதல்ல பழைய ஏற்பாட்டு நூல்களும் பின்பு நற்செய்தி நூல்களும் இணைந்து சபைகள் மத்தியில் வாசிக்கப்பட்டு வந்தது. காலங்கள் செல்ல செல்ல அப்போஸ்தலருடைய கடிதங்களும் மிகப்பெரிய தேவனுடைய மனிதருடைய கடிதங்களும் வாசிக்கப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பல கடிதங்கள் சபைகள் மத்தியில் வாசிக்கப்பட்டு வரும் பொழுது சில பேருடைய கடிதங்களில் உபதேச கோளாறுகள் அதிகமாக காணப்பட்டு சபை மக்களை வழிவிலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலே இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் என்பதற்காக அவர்கள் ஒரு குழுவை அமைத்து எவைகள் சபைகளில் வாசிக்கப்பட வேண்டும், எவைகள் சபையில் வாசிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு முயற்சி எடுத்தார்கள். அப்படி அந்த முயற்சி என்பது ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக சென்று எவைகளை எடுக்க வேண்டும், எந்த நற்செய்தி நூலை எடுக்க வேண்டும், எந்த கடிதங்களை எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு 200 ஆண்டுகளுக்கு மேலாகியது. அப்படி அவர்கள் இரவும் பகலும் முயற்சி எடுத்து
இவைகள்தான் தேவனுடைய வார்த்தைகள், இவைகள்தான் தேவனுடைய உண்மையான நற்செய்தி நூல்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு 200 ஆண்டுகள் ஆயிற்று. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிருபங்களில் 13 நிருபங்கள் பவுல் எழுதிய கடிதங்களாக காணப்பட்டது. இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டில் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நூல்களில் 13 கடிதங்கள் பவுல் எழுதிய கடிதங்களாக காணப்படுகின்றது. இது பவுலுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனால் அவர் இருந்த காலத்திலேயே பேதுரு பவுலுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக அங்கீகரித்தார். அது மாத்திரமல்ல, பவுலும் தெசலோனிக்கு சபைக்கு எழுதிய 1வது கடிதத்தில் தன்னுடைய கடிதத்தை கட்டாயம் படிக்கும்படியாக ஆணையிடுகிறார். என்னால் அந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்தில் அவருக்கும் நம்பிக்கை இருந்தது. இவைகளெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா காணப்படுகின்ற சம்பவங்கள். ஆனால் கிபி 392 இவைகள்தான் தேவனுடைய வார்த்தைகள் என்று முடிவு செய்யப்பட்ட கடிதங்கள் வந்த பிறகு பவுலுடைய கடிதத்தினுடைய அங்கீகாரம் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 13 கடிதங்கள் அவருடைய கடிதங்களாக காணப்பட்டது என்பது நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமான காரியம். அந்த அளவுக்கு பவுலுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக காணப்பட்டது. பவுலை போல கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ஊழியங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, ஐரோப்பிய கண்டம் முழுவதுமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பறந்து விரிந்து காணப்பட்டது. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது 2 வகைகள். ஒன்று அவருடைய மிஷனரி பணிகள், இன்னொன்று அவருடைய கடிதங்கள். அவர் 3 மிஷனரி பயணங்களை செய்திருக்கிறார். பலவிதமான புறையினத்து சபைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அந்த சபைகளெல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு, ஆனால் அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கிறது, அவைகள் இன்றைக்கு வரைக்கும் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறது. பவுல் எழுதிய கடிதங்கள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவ மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. ஒரு சில பேர் சொல்கிறார்கள், பவுல் இஸ் தி செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தையும் பவுல் பெற்றிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலேயே தன் பெற்றோரால் யூத மத வழிபாட்டிலே வளர்க்கப்பட்டு வந்தார். பின்பு எருசலேமில் உள்ள கமாலியல் என்கிற மிகப்பெரிய எபிரிய பண்டிதரிடம் மேல் படிப்புக்காக அனுப்பப்பட்டார். அந்த கமாலியிடம் இருந்து மிகப்பெரிய எபிரிய மதத்தை பற்றியுள்ள பாடங்களை கற்றுக்கொண்டார். அவர் எருசலேமில் இருந்த காரணத்தினாலே கிரேக்க மொழி அதிகமாக கற்றுக்கொண்டார். இவருடைய தந்தை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய குடிமகனாக இருந்த காரணத்தினால் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ரோம சாம்ராஜ்யத்துடைய சிட்டிசன்ஷிப் இவருக்கு கிடைச்சது. இப்படி மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பெற்ற அந்த தேவ மனிதனை தேவன் பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக அவர் எழுதிய கடிதங்களை தேவனுடைய வார்த்தைகளாக பின்னால் அங்கீகரிக்க தேவன் வழிவகைகளை செய்தார். அதை பற்றியுள்ள காரியங்கள் தான் இந்த பகுதியில் பார்க்கலாம். பவுலுடைய கடிதங்கள் என்று பொதுவாக பார்த்துவிட்டு பின்பு ஒவ்வொன்றையும் பற்றி நாம் விவரமாக தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் அடிப்படையான தகவல்கள். எனவே கட்டாயம் கேட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி கடிதங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக அங்கீகரிக்கப்பட்டது என்பது தெரிந்து கொள்வதற்கு இவைகள் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பவுல் மிகப்பெரிய முதல் இறையியல் கோட்பாட்டாளர். ஃபர்ஸ்ட் தியாலஜியன் யாருன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் பவுல் தான். அவர் சொன்ன அடிப்படையான அந்த சத்தியங்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பேசிக் டாக்ட்ரினா இருக்கு. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பவுல் சொல்லிய அந்த அடிப்படையான காரியங்கள் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய உபதேசங்களுடைய மூலக்கூறுகளாக அடிப்படையாக இருக்குது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவருடைய கடிதங்கள் நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. இவருடைய சொந்த ஊர் என்பது தரிசுப்பட்டணம். இந்த தரிசுப்பட்டணம் இப்பொழுது துருக்கி தேசத்தில் காணப்படுகின்றது. இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சவுல் என்பது. சவுல் என்பது யூதருடைய முதல் ராஜாவுடைய பெயர். இவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த சவுல் என்பதற்கான கிரேக்க அர்த்தம் என்பது பவுல். எனவேதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் தெளிவாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த காலங்களில் வெளிநாடுகளில் தங்கி, அதாவது கிரேக்க மொழியை கற்றிருந்த ஒவ்வொருவரும் ஒரு இரட்டை பெயர்கள் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். சவுல் என்பது ஒரு ஜூவிஷ் நேம், பவுல் என்பது ஒரு கிரேக்க நேம்.
அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இவருடைய பின்புலம் என்பது ஏற்கனவே சொன்னபடி இவர் ஒரு ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய பிரஜை. அடுத்ததாக இவருக்கு யூத மார்க்கத்தின் மீது உள்ள பற்று, அது பற்றியுள்ள அறிவு, அது மாத்திரமல்ல கமேலியன் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உயர்கல்வி. இதை தவிர அவர் எருசலேமில் இருந்த காரணத்தினாலே அவருக்கு கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளும்படியான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இவை எல்லாம் தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணம். எல்லாம் பிளஸ் பாயிண்ட். இந்த ஒரு அசட்டை தேவன் தன்னுடைய ராஜ்ய விருத்திக்கு பயன்படுத்தினார் என்று சொன்னால் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இவர் கிரேக்க மொழியை கற்றிருந்த காரணத்தினாலே அவர் கிரேக்க மொழி எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை நன்கு கற்றிருந்தார். அதனால்தான் பல இடங்களில் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிய அந்த மக்களோடு இவர் இணைந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, கிரேக்க மொழி தெரிந்த யூதர்களோடு ஆர்கியூமெண்ட் பண்ணி, விவாதம் பண்ணி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த கிரேக்க மொழி புலமை பயன்பட்டது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு கிரேக்க மொழி என்பது லிங்கோ பிராங்கா ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய இணைப்பு மொழியாக காணப்பட்டது அந்த கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழி இவர் கற்றிருந்த காரணத்தினால் உலகெங்கும் ரோம சாம்ராஜ்யத்தில் பல பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய கிரேக்க மொழி அறிவினாலே அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு கிருபை இவருக்கு கிடைத்தது. அந்த மொழியினுடைய புலமையின் அடிப்படையில தான் இவர் 13 கடிதங்களை எழுதினார். இவர் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டதும் கிரேக்க மொழியில் இவருக்குள்ள இந்த புலமையும் இவருடைய ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது என்பதை நாம் மறுக்க முடியாது. அவருடைய ரோமன் சிட்டிசன்ஷிப்பு, கிரேக்க மொழி மீது அவருக்குள்ள புலமை, அவருடைய யூத மார்க்கத்தின் மீது உள்ள அவருடைய நாலேஜ் எல்லாம் பின்னாட்களில் அவருடைய ஆண்டுடைய ராஜ்ய விருத்தி பரப்புவதற்கு அவைகள் பயன்பட்டது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இவர் 2 தடவை ரோமாபுரி சிறையில் இருந்தார். ஒன்று ஹவுஸ் அரெஸ்ட், இன்னொன்று தனிமை சிறை. இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும் போதுதான் இவர் 3 நிருபங்களை எழுதினார். ஒன்று எபேசிய பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதிய நிருபம், இன்னொன்று கொலோசிய பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதிய நிருபம், இன்னொன்று பிலிப்பிய பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதிய நிருபம். இந்த 3 நிருபங்கள் சிறைச்சாலை நிருபங்கள் என்று காணப்படுகின்றது. அடுத்ததாக அவருடைய இன்னொரு பேக்ரவுண்ட் என்னன்னா, இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்றால், இவர் யூத மதத்தின் மீது வைராக்கியம் கொண்ட நபராக இருந்தபடினாலே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவர்களை மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடும்படியாக எருசலேமில் உள்ள யூத தலைவரிடமிருந்து அறிமுக கடிதத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவை நோக்கி செல்கின்ற வழியில் தேவன் அவரை சந்தித்தார். அந்த சந்திப்பின் மூலமாக அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவருடைய சாட்சியை முதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்த அந்த சாட்சியை எருசலேமில் உள்ள சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சந்தேக கண்ணோடு இவரை பார்த்தார்கள். எனவே முதல் 13 ஆண்டுகளுக்கு இவர் எந்த விதமான திறந்த வாசல்கள் இவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதே வேளையில் அவர் அரேபிய தேசத்துக்கு சென்று 3 வருடங்கள் தேவனோடு தனிமை வாழ்க்கை வாழ்ந்தார். இதை பற்றி கலாத்திய சபைக்கு எழுதும்போது அவர் எழுதியிருக்கிறார். இந்த 3 வருட தனிமை வாழ்க்கையில் தான் அவர் தேவனிடமிருந்து பல வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டார். சபையை பற்றி உள்ள வெளிப்படுத்தல், வருகையை பற்றி உள்ள வெளிப்படுத்தல், அன்பை பற்றி உள்ள வெளிப்படுத்தல், சபை பாடி கான்செப்டை பற்றி உள்ள வெளிப்படுத்தல் என்று பல அரிய தகவல்களை, வெளிப்படுத்தல்களை தேவனிடம் நேரடியாக பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து தேவனிடம் நேரடியாக பெற்றுக்கொண்டதாக கலாத்தி சபைக்கு நிறுவத்தில் தைரியமாக சொல்கிறார். என் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுவிசேஷத்தை பற்றியுள்ள ஒரு கிளியர் கட் மெசேஜை பவுல் தான் டிஃபைன் பண்ணினார். இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே வேளையில் இவருடைய திறமையை, இவருடைய தாளந்துகளை, இவருடைய அழைப்பை, புற இனத்து மக்களை பற்றியுள்ள பாரத்தை தெளிவாக புரிந்து கொண்ட முதல் நபர் யார் என்றால் பர்னபா. அவர்தான் 13 வருட மறைமுக வாழ்க்கையிலிருந்து மெயின் லைனுக்கு கொண்டு வந்தவர் இவர்தான். முதலாக அந்தியோகிய சபையில் என்ன நடக்குது என்பதை பற்றி விசாரிக்கும்படியாக ஒரு குழுவை எருசலேம் சபையார் அனுப்பினார். அந்த குழுவில் முக்கியமான நபர் யார் என்றால் பர்னபா. ஆனால் பர்னபா நினைத்த காரியம் என்றால், தன்னை விட இந்த ஊழியத்துக்கு மிகவும் பொருத்தமான நபர் பவுல் தான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தன்னை
முக்கியப்படுத்தாதபடி பவுலை முக்கியப்படுத்தி அந்தியோகியா சபைக்கு கொண்டு வந்தவர் பர்னபா. இந்த அந்தியோகியா சபையில் இருந்துதான் அவர் பின்னாட்கள் மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். அதன் மூலமாகத்தான் உலகத்திற்கு நற்செய்தி பரவியது. அதன் மூலமாகத்தான் இந்த 13 கடிதங்களை அவர் எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னும் பார்க்க போனால் இந்த 13 கடிதங்களிலிருந்து உள்ள அடிப்படை உபதேசங்கள் என்னவென்றால், ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் வரக்கூடிய காரியம். Salvation is through faith. பிறகு பரிசுத்த ஆவியானவரை பற்றியுள்ள முழுமையான உபதேசங்கள். ஊழியத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் எப்படி உதவி செய்கிறார், நாம் கனி கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன என்பதை பற்றியுள்ள ஒரு முழுமையான சத்தியத்தை விளக்கியவர் பவுல்தான். அடுத்தபடியாக பார்க்கும்போது பாடி கான்செப்ட். சபை என்பது கிறிஸ்து சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் ஒவ்வொரு மனம் திரும்பிய விசுவாசிகளும் அங்கமாக இருக்கிறார்கள் என்கிற பாடி கான்செப்டை தெளிவாக விளக்கியவர் பவுல். இன்னும் பார்க்கப்பட்டால் அன்பு தான் எல்லாவற்றுக்கும் பிரதானமானது என்பது அன்பை போக்கஸ் பண்ணியுள்ள கடிதங்கள் முக்கியமான காரியம். அடுத்ததாக வருகையை குறித்து ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றியுள்ள இவருடைய சத்தியங்கள். இன்னும் சொல்ல போனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய பாடுகள், மரணங்கள், உயிர்த்தெழுதலை பற்றியுள்ள உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தவர் யார் என்றால் இந்த பவுல் தான். இப்படி இவருடைய உபதேசத்தினுடைய காரியங்கள் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நிருபத்திலும் ஒரு இறையியல் கோட்பாட்டை அவர் போக்கஸ் பண்ணியிருப்பார். கொலோசிய பட்டணத்தை பொறுத்தளவில் ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுதான் மையப்புள்ளி, இயேசு எவ்வளவு மேன்மையானவர், உயர்ந்தவர் என்பதை பற்றியுள்ள காரியத்தை கொலோசிய பட்டணத்துக்கு சபைக்கு எழுதியிருப்பார். ரோமாவில் உள்ள சபைக்கு பார்க்கும் பொழுது பாவம் எப்படி தோன்றியது, பாவத்தினுடைய கொடுமை என்ன, அதனுடைய வேதனை என்ன, கிருபை என்றால் என்ன, நியாயப்பிரமாணங்கள் என்றால் என்பதை பற்றியுள்ள தெளிவான காரியங்களை ரோமாவில் உள்ள சபைக்கு எழுத கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது அந்த சபையில் உள்ள லோக்கல் இஷ்யூஸ், அதை தவிர வரங்களை பற்றியுள்ள காரியங்கள், வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியுள்ள காரியங்கள் குறித்து அந்த சபைக்கு எழுதியுள்ளார். எபேசி பட்டணத்துக்கு உள்ள சபைக்கு எழுதும் போது சபையை பற்றியுள்ள மகிமை குறித்து எழுதியுள்ளார். தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது 2வது வருகையை பற்றியுள்ள காரியங்களை, சந்தேகங்களை தெளிவாக விளக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிருபத்திலும் ஒரு இறையியல் கோட்பாட்டை அவர் மையப்படுத்தி எழுதியிருப்பார். இவர் தானாக எழுதவில்லை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த சபையுள்ள பிரச்சனை சந்திப்பதற்கு ஏதுவாக இந்த மாதிரி கருத்துக்களை ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் எழுதியிருப்பார். இவருடைய இறையியல் இந்த கோட்பாடுகள் தான் பின்னாளில் கிறிஸ்துவ மதத்தினுடைய பேசிக் டாக்குமெண்ட், இறையியல் கோட்பாடுகள் நிறைந்த ஒரு டாக்குமெண்டாக மாறியது என்றால் அதுதான் உண்மை. இவர் என்னெல்லாம் அடிப்படை சத்தியங்களாக போதித்தாரோ, ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்பலை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, சபையை குறித்து, பாடி கான்செப்டை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எல்லா வகையும் பேசின அந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ மதத்தினுடைய இறையியல் கோட்பாடுகளாக பின்னாளில் டெவலப் ஆயிற்று என்று சொன்னால் அதுதான் உண்மை. என்னென்ன 13 கடிதங்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து திரையில் பார்க்கிற சார்ட்ல காணலாம். இன்னும் சொல்ல போனால் இவருடைய அந்த கிரேக்க மொழியை பற்றியுள்ள அந்த அறிவும், தன்னுடைய யூத மார்க்கத்தை பற்றியுள்ள அறிவும் பின்னாட்களில் பலவிதமான பிரச்சனைகளை மேற்கொள்ள அவருக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருந்தது. எப்படி என்றால், கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட மேசியாதான் என்பதை தெளிவாக மக்களுக்கு உணர்த்த அவர் தான் பெற்ற அந்த யூத மத கல்வி அவருக்கு மிகப்பெரிய பங்காற்றியது. ஏதோ இயேசு கிறிஸ்து இப்படி திடீரென்று தோன்றிய நபர் அல்ல, அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட நபர் என்பது அவர் தெளிவாக விளக்கி இருக்கிறார். ஆபிரகாமில் இருந்து சாராள், இஸ்மவேல், ஆகார் போன்ற பல காரியங்களை உவமைகளாக சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பண்டிதர். குறிப்பா சொல்ல போனால் கலாத்திய சபைக்கு எழுதிய நிருபத்தில் பார்க்கும் பொழுது ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளுங்கள் என்று ஒரு தெளிவான ஒரு பழைய ஏற்பாட்டு உபதேசத்திற்கு மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை விளக்குகின்ற ஒரு மிகப்பெரிய மாண்பு, ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம். இப்படி இவருடைய இறையியல் கோட்பாடுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காரியங்களை நாம் ஆண்டு தியானித்தால்தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இன்றைக்கு பல்வேறு உபதேச கோளாறுகளிலிருந்து நாம் தப்பிக்க ஒரே வழி
பவுலுடைய நிறுவங்களை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். அதுதான் ஒரு பேசிக் டாக்குமெண்ட், ஏபிசிடி. அதான் இதை படித்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக பலவிதமான இழுப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த 1 வருடமாக என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய வருடம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை பெறும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த வருடம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் டெலிவரன்ஸ் நம்ம தேசத்தில் வரும்படியாக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய காலம் கொடிய ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் பீரியடா இருப்பதனால அந்த பணியில் நீங்க பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த அடியனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி. ஒரு இறையில் படிக்காவிட்டாலும் எனக்கு தெரிந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.